ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்மிளாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது எக் கேரமல் புட்டிங். எக் கேரமல் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க, தப்பே வராது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம கேரமல் செய்ய போகிறோம். கேரமல் செய்யறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டுப்போம். சிம் ஃப்ளேமில் வச்சு கேரமலை ரெடி பண்ணிப்போம். ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க, சிம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். சீனிலாம் நல்லா கரைஞ்சி ஒரு பாகு பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்க, கேரமல் ரெடி ஆயிடுச்சு. கேரமல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிங்க. நல்லா சாய்ச்சி விட்டுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு 80 ml கப்பு தான் இது. இதில் 3 கப்பு காய்ச்சின ஆறின பால், நல்லா திக்காக காய்ச்சின ஆறின பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பிலே மெஷரிங் பண்ணிக்கோங்க. இப்போ 2 எக்கு சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். முட்டை கவுச்சி இருக்காததுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா விஸ்க வச்சு கலந்து விட்டுக்குங்க. இந்த முட்டை பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டிட்டேன். வடிகட்டியாச்சு. நல்லா கேரமல் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை பால் எல்லாம் கலக்கி வச்சிருந்ததை இதில் ஊற்றிக்கலாம். அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். நான் அதுக்கு மூடி இருக்கிறதால அதை மூடி வச்சிடுறேன். நம்ம ஒரு இட்லி சட்டியில் ஒரு ஸ்டாண்டு வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி அந்த கேரமல் புட்டிங்கை தூக்கி வச்சுட்டு மூடிக்கலாம். ஒரு 20 to 25 நிமிஷம் இருக்கட்டும். நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், ஒரு ஜெல்லி பதத்துக்கு கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கத்தியை விட்டு பார்த்தோன்னா நல்ல ஒட்டில் பாருங்கள். இப்போ நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் ஜில்லுன்னு வேணான்னா நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு கட் பண்ணிவிடுங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் சென்று எடுத்திருக்கேன். இப்போ ஓரத்தை கத்தியால் சுற்றி எடுத்து விட்டுக்கலாம். சுற்றி எடுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம கவுத்து விடலாம். நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தட்டை மேலே வச்சு கவுத்தி போட்டுக்கலாம்.
பாருங்கள், கவுத்தி விட்டுட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வந்துடுச்சு பாருங்கள் கேரமல் புட்டிங். எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணுவோம். ஒரு ஜெல்லி மாதிரி எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த கேரமல் புட்டிங். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.